சென்னையில் விடிய விடிய மழை பெய்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இரவு போல் காட்சியளிக்கிறது. தற்போதைய வானிலை நிலவரங்களை வழங்க செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் இணைகிறார். நாகராஜன், சொல்லுங்க, சென்னையில் திடீரென ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன? இது குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன விதமான தகவல்கள் தெரிவிக்கின்றன? இது குறித்து விரிவாக சொல்லுங்க நாகராஜன். வணக்கம். சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நைட்லேருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால காலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இருள் சூழ காட்சியளிக்கிறது அப்படிங்கிறது உண்மை தான். குறிப்பாக பார்க்குறப்ப அக்னி நட்சத்திரம் ஒரு பக்கம் கடந்த 4ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய தாக்கம், இந்த கோடை வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகப்படியான வெப்பத்தை சென்னை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 100 டிகிரி வரைக்குமே ரீச் ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்னி நட்சத்திரனுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் காம்ப்ரமைஸாக வச்சுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அப்பப்போ இந்த கோடை மழை அப்படிங்கிறது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக எல்லா இடங்கள்லையுமே பெய்துட்டு இருக்கிறது தான். அந்த விதத்தில் தான் பார்க்குறப்ப குறிப்பாக வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதையும், அதே மாதிரி கோவை, இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை அப்படிங்கிறது பரவலாக பார்க்க முடியுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்லேருந்தே பல்வேறு இடங்களில் மிதமான மற்றும் கொஞ்சம் அதிகமான மழை பெய்துட்டு வர காரணத்தினால இன்றைக்கி காலையிலையும் அதே மாதிரி மழையோடு தான் இந்த விடியல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போவுமே ஒரு 5லேருந்து 5:30 மணிக்கே சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில், குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் சென்னையை அதிகபட்சமான வெளிச்சத்தை கொடுத்து அந்த விடியலை விடிய வைக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி பார்க்குறப்ப 7 மணி ஆயுமே மேகங்கள் சூழ்ந்து கருகும்முன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே நிலவுது. அது மட்டும் இல்லாமல் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பின்படி இன்று முழுவதுமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது லேசான முதல் மிதமான மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி முழுக்க முழுக்க சென்னை முழுவதுமே இதுவரைக்கும் இருந்த அந்த வெயிலினுடைய தாக்கம் குறைஞ்சு குளிர்ச்சியான சூழல் நிலவதை பார்க்க முடியுது. கடந்த 4-5 தினமாகவே மழை வர்றதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல தென்பட்டாலும், நேற்று இரவுலேருந்து பெய்து வரக்கூடிய மழையினால் நிறைய பேர் குறிப்பாக சென்னை வாசிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது கர்நாடகாவில் பார்க்குறப்ப பெங்களூரில் நேற்றெல்லாம் கொட்டி தீர்த்தது மழை, முந்தா நேற்றும் கொட்டி தீர்த்தது மழை. அதே போல் கேரளா மாநிலத்திலையும் பல்வேறு இடங்களில் அதிகப்படியான மழை. ஏன்னா இதெல்லாம் பருவமழைக்கான சீசன். இந்த பருவமழைக்கான சீசன் இருக்கிறப்ப தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் மழை பெய்யக்கூடிய காரணத்தினால தமிழகத்திலும் ஒரு இடங்களில் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திரம் அவ்வளவு வெயிலுடைய தாக்கத்தை கொடுக்காது அப்படின்னும், வெப்பத்தை தணிக்கிறதுக்காக அடிக்கடி கோடை மழை அப்படிங்கிறது பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நேற்று நைட்லேருந்தே மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக பல்வேறு இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை மையமாக வச்சு தான் பார்க்குறப்ப சென்னையில் கருகும்னு மேகமூட்டங்கள் சூழ நேற்று இரவுலேருந்தே பல்வேறு இடங்களில் மிதமான மழை அப்படிங்கிறது பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அதே மாதிரி வடபழனி, அதனை சுற்றியுள்ள பகுதிகள், எழும்பூர், அதே மாதிரி அந்த சைடு பார்க்குறப்ப ராமபுரம், காட்டாங்குளத்தூர், அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் மழை அப்படிங்கிறது மிதமான மழை பெய்திருக்காரு. தகவலுக்கு நன்றி நாகராஜன்.